எல்லாரும் மெஸ்ஸிய கோட் அப்படின்னு கொண்டாடுற இந்த நேரத்துல நம்ம இந்தியாவிலையும் ஒரு தலை சிறந்த கால்பந்து ஜாம்பவான் இருக்காரு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவுல கிரிக்கெட்டை தூக்கி வச்சு கொண்டாடுற சமயத்துல ஒரு புயல் எல்லா ரசிகர்களையும் கால்பந்து பக்கம் திருப்பி போடுது. அந்த புயல் பேரு சுனில் சேத்ரி. எல்லாருக்கும் ஃபுட்பால் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் வருது மெஸ்ஸி இல்லைன்னா ரொனால்டோ. ஆனா சர்வதேச போட்டியில மெஸ்ஸி ரொனால்டோவுக்கு அடுத்தபடியா அதிக கோல் அடித்த வீரர் நம்ம இந்திய டீம் கேப்டன் சுனில் சேத்ரி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவை ஃபுட்பால் அப்படிங்கிற விளையாட்டுல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது சுனில் சேத்ரி. இருந்தும் பல பேருக்கு இந்தியாவுல ஃபுட்பால் டீம் இருக்கா அப்படின்னே தெரியாது. இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்திய ஃபுட்பால் டீம் மேல தனி மரியாதையா உங்களுக்கு வரும்னு நம்புறேன். யார் இந்த சுனில் சேத்ரி? 100 நாள் 100 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு 13ஆம் நாள். வெல்கம் டு தி சீரிஸ் ஆஃப் இது எப்படி இருக்கு? பையன் வயித்துல இருக்கும் போதே எட்டி உதைக்கிறான், வருங்காலத்துல பெரிய ஃபுட்பால் பிளேயரா தான் வருவான் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க சுனில் சேத்ரி அம்மாவே ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த சுனில் சேத்ரியோட கனவு ஆசை எல்லாமே ஃபுட்பால் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்காக ஏதாவது ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து விளையாட சொல்லியிருக்காங்க. சுனில் சேத்ரிக்கு சச்சின் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. சின்ன வயசுல இருந்தே சச்சின் மாதிரி மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சுனில் சேத்ரியோட கனவா இருந்தது. இதனால அடிக்கடி சுனில் சேத்ரி கிரிக்கெட் விளையாட வரான். ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுறது சுனில் சேத்ரி வீட்டுக்கு தெரியுது. கிரிக்கெட் எல்லாம் பெரிய விளையாட்டுப்பா, அது உள்ள போற அளவுக்கு நம்ம பணக்கார குடும்பம் இல்ல அப்படின்னு அவங்க வீட்டுல சொல்றாங்க. சுனில் சேத்ரி அப்புறம் யோசிச்சு ஃபுட்பால் யாருமே விளையாடுறது இல்லையே, நம்ம ஃபுட்பால் விளையாட தொடங்குவோம் அப்படின்னு சுனில் சேத்ரி ஃபுட்பால் விளையாட தொடங்குறாரு. இவருக்கு கால்பந்து பிடிச்சதா இல்ல கால்பந்துக்கு இவரை பிடிச்சதானே தெரியல. காரணம் அதுக்கப்புறம் தொட்டதெல்லாம் சாதனை தான். 2005ல இந்திய அணியில தேர்வாக்கி தன்னோட முதல் கோலே பாகிஸ்தானுக்கு எதிராக அடிக்கிறாரு. படிப்படியா விளையாடி 2012ல இந்திய கால்பந்து அணியோட கேப்டன் ஆகிறாரு சுனில் சேத்ரி. கால்பந்து வரலாற்றிலேயே இந்திய அணி 2023ஆம் ஆண்டு சர்வதேச அளவுல முதல் 100 தரவரிசைக்கு போனது. அதுக்கு காரணம் சுனில் சேத்ரி. இந்தியாவுக்காக அதிக மேட்ச் விளையாடிய வீரரும் இவர்தான், அதிக கோல் அடிச்ச வீரரும் இவர்தான். பத்மஸ்ரீ விருது, கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, 5 முறை கோல்டன் புட் விருது, 7 முறை AIFF சிறந்த வீரருக்கான விருது, சர்வதேச போட்டியில அதிக கோல் அடித்த 4வது வீரர் அப்படின்னு சுனில் சேத்ரி பல சாதனைகளை படைச்சாலும் உருக்கமா ஒரு வீடியோ போடுறாரு. நீங்க எங்களை திட்டுங்க, கிண்டல் அடிங்க, ஆனா மைதானத்துக்கு வந்து பண்ணுங்க. காரணம் இந்தியாவுல கால்பந்து விளையாட்டு அழியுது அப்படிங்கறத உண்மை அப்படின்னு சொல்றாரு. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டுல கால்பந்துக்கு ஆதரவு தந்தா நம்ம நாட்டிலையும் பல மெஸ்ஸி ரொனால்டோவை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் சுனில் சேத்ரியோட கருத்து. இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.